வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. நாளையும் நமதே என்ற முழக்கத்துடன் திமுக தொண்டர்கள் நாடாளுமன்ற பணியாற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றியைப் போல நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற களப்பணியாற்ற வேண்டும் என்று திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கோவை சின்னியம்பாளையத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக, தேமுதிக, அமமுக, மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த 10,000 பேர் திமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் பதவிக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள் பல அனாதையாகிவிட்டதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கே களமிறங்க வேண்டும். சாதி மத கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை வீழ்த்த சிலர் முயற்சிப்பதாக கூறிய முதலமைச்சர், அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக வைத்து பணியாற்ற தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அந்த முயற்சியில முழுமையாக ஈடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். கடந்த முறை 39 இடங்களை பிடித்த நாம் இம்முறை புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் வெல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை சிதைக்க நினைத்தால் திமுக என்ற கட்சியே எதிர்காலத்தில் இல்லாத நிலை உருவாகும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கூட்டம் சிவகங்கையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை சென்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை சிதைக்க நினைத்தால் அது நடக்காது என தெரிவித்தார். அவரது தந்தை கருணாநிதிக்கே சவால் விட்ட கட்சி அதிமுக என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னதாக சிவகங்கை அரண்மனையில் உள்ள வேலுநாச்சியார் மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்க அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வர இருந்த நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக கூறியவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் கூடநாடு விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அதிமுகவை எடப்பாடியை வைத்து தொடர்ந்து பிளவுக்குள் வைத்திருப்பதற்கு எடப்பாடியை ஒரு பிணை கைதியாக வைத்திருக்கிறது என்கிற சந்தேகம் தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மதுரை விமான நிலையத்தில் முழக்கமிட்ட அமமுக நிர்வாகியை பிடித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பின்னர் அவரை விடுவித்தனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கையில் நடைபெறும் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை சென்றார். விமான நிலைய ஓடுதளத்தில் பேருந்தில் சென்றபோது அவருடன் பயணித்த ராஜேஸ்வரன் என்பவர் அதனை பேஸ்புக்கில் நேரலை செய்ததுடன் அவதூறாகவும் பேசியுள்ளார். சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர் 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். செல்போனை பறித்த எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர் அவரை விமான நிலைய பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்தார். போலீசாரின் விசாரணையில் அவர் சிங்கப்பூரில் கட்டிட தொழில் செய்து வந்தவர் என்பதும் அமமுகவில் வெளிநாடு வாழ் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் என்பதும் தெரியவந்துள்ளது. அவர் மீது யாரும் புகார் அளிக்காததால் விசாரணைக்கு அழைத்தால் வர வேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு பின்னர் விடுவித்தனர். அவருக்கு அமமுகவினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோவா சென்று திரும்பிய நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு திருச்சியை சேர்ந்தவர் உயிரிழந்துள்ளார். திருச்சியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா மரணம் பதிவானது.
திருச்சி சிந்தாமணி பூசாரி தெருவைச் சேர்ந்த உதயகுமார் என்ற இளைஞர் பெங்களூருவில் தங்கி பணியாற்றி வந்தார். சமீபத்தில் திருச்சி திரும்பிய அவர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை ஒன்றிணைத்து கோவாவிற்கு சுற்றுலா சென்று திரும்பியிருந்தார். பின்னர் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் உடல் சோர்வு காரணமாக அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை மோசமானதால் கொரோனா உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சிகிச்சை பலனின்றி உதயகுமார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உயிரிழப்புக்கு பின் கிடைத்த பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே அவருடன் சுற்றுலா சென்ற குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் கொரோனா மரணம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்திருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இளைஞரின் கொரோனா மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரிப்பதால் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் பல்வேறு மாநிலங்களிலும் பரவலாக அதிகரித்துள்ளதாகவும் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ்களால் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடும் எனவும் வயதானவர்கள், இணை நோய் இருப்போர், கர்ப்பிணிகளுக்கு பாதிப்புகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பும் சற்று அதிகரித்துள்ளதால் கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்தல் இன்ஃபுளுன்சா வைரஸ் தாக்கத்தை தடுக்கலாம் என கூறியுள்ளது. காய்ச்சல் பாதிப்பை மாநில அரசுகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் மருந்துகள், ஆக்ஸிஜன் உள்ளிட்டவை போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா காரணமாக அரசியலுக்கு வரவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் சேப்பியன்ஸ் ஹெல்த் பவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் ரஜினிகாந்த் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க முடியாது என மருத்துவர் கூறியதால் அரசியலில் இருந்து விலகினேன் என்றார். பாலிடிக்ஸ் நான் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி கொரோனா வந்துருச்சு. நான் வந்து இம்யூனோ சப்ரசன்ட் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாலிடிக்ஸ் கமிட் ஆகிட்டேன். பின்னாலே போக முடியாது. இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டு இருக்கு. as a doctor, நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றது இது பண்றது ஐ ஒன்ட் கான்ட் இன்டர்ஃபியர் இன் தட். பட் as a doctor நீங்க வந்து இந்த கேம்பெயினிங் போறது, பப்ளிக்கை மீட் பண்றது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பேசிய குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, நண்பர் குருமூர்த்தி மூலம் நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டாம் என கூறினேன் என்றார். That Rajinikanth ji want to get into politics. I told Gurumurthy ji, please advise him on my behalf also not to do it. தொடர்ந்து பேசிய வெங்கையா நாயுடு, தாய்மொழியை பேசுங்கள், தாய்மொழியை காப்பாற்றுங்கள் என்றார். என்எல்சிக்கு எதிராக பாமகவின் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் நேற்று முழு அடைப்பு நடைபெற்ற நிலையில் போராட்டம் தொடரும் என அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். என்எல்சிக்கு எதிராக கடலூர் மாவட்டத்தில் பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நெய்வேலியில் 90 விழுக்காடு கடைகள் அடைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் கீழ்வளையமாதேவி பகுதியில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலத்தை சமன்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாமக அழைப்பு விடுத்தது. பாமக போராட்டத்திற்கு ஆதரவாக கடலூர் மஞ்சக்குப்பம் மார்க்கெட் பகுதியில் 50% கடைகள் அடைக்கப்பட்டன. இதேபோல நெய்வேலி அருகே உள்ள சுரங்கம் 2 அமைந்துள்ள மந்தாரக்குப்பம் பகுதியில் 90% கடைகள் அடைக்கப்பட்டன. சேத்தியாத்தோப்பு, கீழ்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. என்எல்சி நிர்வாகத்திற்கு எதிராக பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் புதுச்சேரி கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மட்டுமே சென்று திரும்பின. முள்ளோடையில் இறக்கிவிடப்பட்ட பயணிகள் கடலூர் செல்லும் ஆட்டோக்களில் காத்திருந்து பயணித்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக கடலூர் மாவட்ட எல்லையான வல்லம்படுகை கொள்ளிடம் பாலத்தில் இருந்து 5 பேருந்துகளாக காவல்துறை பாதுகாப்புடன் சிதம்பரம் நகருக்கு இயக்கப்பட்டன.
சிதம்பரம், புவனகிரி, சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் சேலம் ஆணையர் மாடசாமி உள்ளிட்டோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்கள் தயக்கம் காட்டியதால் வேலைக்கு செல்வோர் கடும் அவதிக்கு ஆளாக்கினர். போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்துகளை இயக்க அறிவுறுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்ற சூழலில் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் 2 தேநீர் கடைகள் மற்றும் ஓர் உணவகத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்து சேதப்படுத்தினர். மேலும் உடனே கடையை மூட வலியுறுத்தி மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக பாமகவை சேர்ந்த அருண்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் அண்ணா பாலம் அருகே பாமக செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து போலீசார் பாமகவினரை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட எல்லைகளான கொள்ளிடம் மற்றும் வல்லம்படுகையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னரே கடலூருக்குள் அனுமதிக்கப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாமகவினர் 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி குறித்து பாமகவிற்கு கவலை இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்கு அவர் அளித்த நேர்காணலில் நெய்வேலி என்எல்சி விவகாரத்தில் திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு பக்கம் நீங்க விவசாயத்துக்கு பட்ஜெட்டை போடுறீங்க தமிழக அரசு, இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை கையகப்படுத்துறீங்க, அதுவும் அச்சுறுத்தி கையகப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் விவசாயத்துறை அமைச்சர் பட்ஜெட் போடுறாருங்க சட்டமன்றத்தில், இங்க விவசாயத்துறை அமைச்சர் தான் நேரில் போய் களத்தில் போய் நிலத்தை கொடுறான்னு பிடிங்கி எடுத்து என்எல்சி கொடுக்குறாரு. எந்த கூட்டணியில் இருந்தாலும் என்எல்சி நிர்வாகத்தை எதிர்ப்போம் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். நாங்க இவங்க கூட நெருக்கமா இருக்கிறோம், இவங்க கூட விலகி இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் பிரச்சனை எங்க வந்தாலும் பகிரங்கமாக அதை பத்தி யாரை பத்தி நாங்க கவலைப்பட போறது இல்லை. பகிரங்கமாக நாங்க போராடுவோம். அது யார் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் தான் எங்களுடைய எஜமா. கூட்டணி நிச்சயமா கவலையே கிடையாது எங்களுக்கு. என்எல்சி விவகாரத்தில் மக்கள் பக்கம் நின்று அறிக்கை வெளியிட்டதற்காக எடப்பாடி பழனிசாமி மற்றும் சீமானுக்கு அன்புமணி ராமதாஸ் நன்றி தெரிவித்தார். என்எல்சி நிர்வாகம் நிலம் கையகப்படுத்தும் பணியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறையை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விளைநிலங்களை அபகரிக்க முயல்வது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் எதிர்ப்பை மீறி விளைநிலங்களை கையகப்படுத்துவதை என்எல்சி கைவிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை என்எல்சி நிர்வாகம் நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். என்எல்சி விவகாரத்தில் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும், என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வரும் 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம், அதனை சுற்றியுள்ள புதுச்சேரி மாநிலம், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், நாகை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்திருப்பதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்தை அதிகரித்ததற்காக நெசவாளர் சங்கங்களின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர், நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என அவர் அறிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர், சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் அந்த நிலை தற்போது மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து இருப்பதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் முதலமைச்சர் சாடினார். ஒற்றுமையாக மக்கள் அனைவரும் வாழக்கூடிய மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. அதனை சிலர் சிதைக்க பார்க்கிறார்கள். வதந்திகள் மூலமாக பொய்களை பரப்பி இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். இதையடுத்து கோவையில் நடைபெறும் சாலை பணிகள் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார்.
பாலியல் புகாரில் சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் ஆபிரகாம் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி YMCA கல்லூரியில் படிக்கும் 23 வயது மாணவி ஒருவர் சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கல்லூரியின் முதல்வரான ஜார்ஜ் ஆபிரகாம் வகுப்பில் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் ஜார்ஜ் ஆபிரகாம் ஜாமீன் பெற்ற நிலையில் மற்றொரு மாணவியும் அவர் மீது புகார் அளித்துள்ளார். அந்த மாணவிக்கு 18 வயது நிறைவடையாத நிலையில் சைதாப்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தில் ஜார்ஜ் ஆபிரகாமை கைது செய்துள்ளனர். மேலும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் ஜார்ஜ் ஆபிரகாம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்கொலைகளை தடுக்கும் வகையில் அபாயகரமான 6 பூச்சிக்கொல்லிகளை நிரந்தரமாக தடை செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகளை தடை செய்வதற்காக அண்மையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக குழு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் மோனோக்ரோட்டோபஸ், ப்ரோஃபெனோபஸ், அசிஃபேட், ப்ரோஃபெனோபஸ் பிளஸ் சைபோமெத்ரின், குளோர்பைரிஃபஸ் பிளஸ் சைபோமெத்ரின் அண்ட் குளோர்பைரிஃபஸ் உள்ளிட்ட 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நிரந்தரமாக தடை விதிக்கப்படுவதாக அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களுக்கு தடை செய்து தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்த நிலையில் தற்போது நிரந்தரமாக தடை செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் தற்கொலைகளை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நடிகர் ராதாரவி தலைமையில் இயங்கும் டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக ராதாரவி தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி அடுத்த விஜயராகபுரத்தில் டப்பிங் யூனியன் கலைஞர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் தனி அலுவலகம் உள்ளது. அதன் தலைவராக ராதாரவி இருந்து வரும் நிலையில் டப்பிங் யூனியனுக்கு புதிய கட்டடம் கட்டியதில் உரிய அனுமதி பெறவில்லை என புகார் எழுந்ததை அடுத்து சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. ஆய்வு செய்து உத்தரவிடும்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆய்வில் விதிகளை பின்பற்றாமல் கட்டிடம் கட்டப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து தலைவர் ராதாரவிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் ராதாரவி தரப்பில் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் டப்பிங் யூனியன் கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். சீலை அகற்ற கோரி வரும் 13ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ள ராதாரவி, அதுவரை டப்பிங் யூனியன் அலுவலகம் வேறு இடத்தில் செயல்படும் என கூறியுள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். போடூரில் கடந்த சில நாட்களாக யானை கூட்டம் சுற்றி வந்த நிலையில் அதில் வழி தவறிய குட்டி யானை ஒன்று எதிர்பாராத விதமாக 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் குட்டி யானையை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 4 மாதங்களை ஆன இந்த குட்டி யானை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டது. கிணற்றில் அதிக அளவு தண்ணீர் இருந்ததால் நல்வாய்ப்பாக யானையின் உடலில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. தெலங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் டெல்லியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தினர். டெல்லி மதுபான கொள்கை மாற்றத்தில் ஊழல் நடந்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 9 மணி நேரம் தொடர் விசாரணை நடத்தினர். டெல்லி அரசின் மதுபான கொள்கை கடந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டது. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் மதுபானங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டது. இந்த கொள்கை மாற்றப்பட்டதில் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த மதுபான ஆலை அதிபரான அருண் ராமச்சந்திர பிள்ளை என்பவரும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைதான அருண் கவிதாவின் பினாமியாக இயங்குவதாக புகார் எழுந்த நிலையில் கவிதாவுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கவிதா நேரில் ஆஜரான சூழலில் அவரிடம் 9 மணி நேரம் தொடர் விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு இரவு 8 மணிக்கு அவர் புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே டெல்லியில் கவிதாவுக்கு ஆதரவாகவும் தெலுங்கானா பாஜக தலைவர் பண்டி சஞ்சய்க்கு எதிர்ப்பு தெரிவித்தும் PRS கட்சியினர் அவரது உருவ பொம்மைகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புல்வாமா தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களின் மனைவிகள் நடத்திய போராட்டத்தில் மோதல் ஏற்பட்டது. போராட்டத்தை பாஜக தவறாக வழிநடத்துவதாக முதலமைச்சர் அசோக் கெலாட் கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டு புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். புல்வாமாவில் மரணமடைந்த 3 வீரர்களின் மனைவியர் அரசு வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜஸ்தானில் கடந்த 28ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கினர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக தொண்டர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர். தடையை மீறி போராடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கற்கள் வீசப்பட்டது. காவல் வாகனத்தையும் போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கியதால் கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர்.
போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரை சந்தித்த முதலமைச்சர் அசோக் கெலாட் அரசியல் லாபத்துக்காக போராட்டத்தை பாஜக தவறாக பயன்படுத்துவதாக சாடியுள்ளார். ரயில்வே துறையில் வேலை வழங்க 600 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கைமாறி உள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. லாலு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது வேலை வழங்குவதற்காக நிலத்தை லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக லாலு பிரசாத், அவரது மனைவி ராப்ரி தேவி, மகள் மிசா பாரதி உள்ளிட்ட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. டெல்லி, குருகிராம், பாட்னா உள்ளிட்ட 15 இடங்களில் நடத்திய சோதனையில் 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கான ஆதாரங்களும், இது தவிர 250 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பான ஆதாரங்களும் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. சோதனையின் போது 1 கோடி ரூபாயும் 1,25,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ரயில்வே வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பாக பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவுக்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தேஜஸ்வி ஆஜராகாத நிலையில் தற்போது மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் கொண்டுவரப்பட்டுள்ள நீதித்துறை சீர்திருத்தங்கள் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதிக்கும் என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களை எதிர்த்து இஸ்ரேலில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் நாட்டில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தலைமையிலான கூட்டணி அரசு நீதித்துறையில் சட்ட சீர்திருத்தங்கள் செய்யப்படுவதாக அறிவித்தது. இதற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. கடந்த மாதம் ஜெருசலேமில் உள்ள நாடாளுமன்றம் முன்பு மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலில் திரளான மக்கள் போராட்டம் நடத்தினர். சிவப்பு நிற உடை அணிந்து தேசிய கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயகம், சுதந்திரம் ஆகியவற்றை ஆதரித்து முழக்கங்களை எழுப்பினர். தற்போது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் சிறுபான்மையினரின் உரிமைகள், நீதித்துறை சுதந்திரம் போன்றவற்றுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்தோனேஷியாவின் மோர்பி எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது. இந்தோனேஷியாவில் செயலில் உள்ள எரிமலைகளில் மோர்பி மலைப்பகுதியில் உள்ள எரிமலை ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது. ஜாவா தீவில் அதிக மக்கள் வசிக்கக்கூடிய மோர்பி பகுதியில் உள்ள இந்த எரிமலை சில நாட்களாக லேசாக குமரிய நிலையில் திடீரென வெடித்து சாம்பல் புகையை கக்கியது. அடி உயரத்திற்கு மேகக்கூட்டம் போல புகை மண்டலம் தேங்கி நிற்கிறது. மலைப்பகுதியில் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எரிமலை சாம்பல் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலை கிராமங்களை சாம்பல் தூசுகள் மூடியுள்ளதால் அங்கு இருப்பவர்களை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற ஜாவா தீவில் மோர்பி மலைப்பகுதிக்கு அருகில் உள்ள மற்றொரு மலையிலிருந்து எரிமலை வெடிப்பதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். கலிபோர்னியாவில் தொடர் கனமழையால் வீடுகள், கட்டிடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் 10,000க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். கலிபோர்னியாவில் அடுத்தடுத்து உருவான புயல்களின் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தெற்கு சான் பிரான்சிஸ்கோ, ஸ்பிரிங்வேல், பஜேரோ, சாண்டா குரூஸ் ஆகிய பகுதிகளில் வீடுகள், கட்டிடங்கள் உள்ளிட்டவை இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு தண்ணீரில் மூழ்கியுள்ளன. முக்கிய சாலைகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. மின் கம்பங்கள், மரங்கள் உள்ளிட்டவை சாய்ந்ததால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பல இடங்கள் இருளில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளில் இருந்தவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
அமெரிக்காவில் மிகவும் மதிப்புமிக்க வங்கி என்று போர்ப்ஸ் நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட சிலிகான் வேலி வங்கி திவாலானதால் அந்த வங்கியை வாங்குவதற்கு தயாராக இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து வந்த சிலிகான் வேலி வங்கி தனது சொத்துக்களை பாதுகாப்பாக வைக்க அமெரிக்க அரசாங்கத்திடம் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்தது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து வட்டியை அதிகரித்ததால் கடன் பத்திரங்களின் மதிப்பு வாங்கிய விலையை விட குறைய தொடங்கியது. இதே நேரத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலிகான் வேலி வங்கியில் டெபாசிட் செய்த பணத்தை வெளியே எடுக்க தொடங்கினர். இதனால் வங்கியின் சொத்துக்களை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதால் வங்கிக்கு சுமார் 16,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. வங்கி திவாலான நிலையில் பெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வங்கியில் டெபாசிட்தாரர்களின் பணம் மட்டும் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. இந்நிலையில் வங்கியை வாங்க தயாராக இருப்பதாகவும் டிஜிட்டல் வங்கியாக மாற்றும் திட்டம் உள்ளதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். சீனாவின் புதிய பிரதமராக லீ ஜியாங் பதவியேற்றுக் கொண்டார். சீனாவின் அதிபராக ஷி ஜின்பிங் 3வது முறையாக வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டார். அடுத்த நாளே லீ ஜியாங்கை பிரதமராக சீன அதிபர் ஷி ஜின்பிங் அறிவித்துள்ளார். லீக்கு எதிராக பிரதமர் பதவிக்கு ஒருவர் கூட போட்டியிடவில்லை. தலைநகர் பீஜிங்கில் அதிகாரப்பூர்வ பிரதமராக லீ ஜியாங் சனிக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். அதிபர் ஷி ஜின்பிங்கின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்ந்த லீ ஜியாங் ஜீரோ கோவிட் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தியவர் ஆவார். சீன மத்திய ராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவர்களாக ஜாங் யுக்சியா, ஹி வெய் டாங் ஆகியோரும் நியமிக்கப்பட்டு முறைப்படி பதவியேற்றுக் கொண்டனர். இரண்டாயிரத்து 19ஆம் ஆண்டு கொரோனா கண்டறியப்பட்ட ஹூபே மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளராக இருந்த யிங் யாங்குக்கு கருவூலம் மற்றும் நிதித்துறையின் முக்கிய பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் போட்டியில் 14 மாதங்களுக்கு பிறகு விராட் கோலி அரை சதம் அடித்துள்ளார். அகமதாபாத் டெஸ்டில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 289 ரன்களை குவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 480 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 10 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 36 ரன்கள் எடுத்திருந்தது. 3ஆம் நாள் ஆட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் நிதானமாக விளையாடிய சுப்மன் கில் சதம் அடித்து அசத்தினார். அவர் 235 பந்தில் 128 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் லயான் பந்து வீச்சில் விழுந்தார். இதையடுத்து கோலியுடன் ஜடேஜா ஜோடி சேர்ந்தார். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 99 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 289 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணி இன்னும் 191 ரன்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இந்திய அணி தரப்பில் கோலி 59 ரன்களுடனும் ஜடேஜா 16 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ட்ரிபிள் படத்தின் நாட்டு பாடலுக்கு கண்டிப்பாக ஆஸ்கர் விருது கிடைக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். படப்பிடிப்பு தள விபத்தில் உயிரிழந்த லைட்மேன்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விங்ஸ் ஆஃப் லைஃப் இசை நிகழ்ச்சி குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு AR ரஹ்மான் பேட்டியளித்துள்ளார். அப்போது தன்னை பற்றி வரும் விமர்சனங்களை படித்து வருவதாக ரகுமான் தெரிவித்தார். 30 வருட பயணம், இதுல இருக்கக்கூடிய வளர்ச்சி, நீங்க சினிமாவை பார்க்கக்கூடியது எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமா? எல்லாம் மாற போகுங்க. இன்னும் 4 வருஷம் பாருங்க. ஓகே, டோட்டலாக AI வந்திருக்கு, அப்புறம் மெட்டா ஹியூமன்ஸ் வந்திருக்கு, நிறைய விஷயம் மாற போகுது. ட்ரிபிள் படத்தின் நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் எனவும் ரகுமான் தெரிவித்தார். ஆஸ்கர் விருது கொடுக்க போறாங்க. இந்தியா சார்பில் நாட்டு போயிருக்கு. அந்த விருது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு? ஏன்னா இப்போ உங்களுக்கு பிறகு ஒரு ஒரிஜினல் ஸ்கோர் போயிருக்கக்கூடியது இந்தியாவில இருந்து கண்டிப்பா கிடைக்கணும். நம்ம ஆளுங்க கிடைக்கும் போது தான் ஒரு சந்தோஷம். இந்தியர்களுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் போது மகிழ்ச்சி அடைவதாகவும் ரகுமான் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பற்றிய புகைப்பட கண்காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் பார்வையிட்டார்.
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாட்ஷா போல இன்னொரு முகம் இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்கிற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை பார்வையிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் சேகர் பாபு சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார். சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. ரொம்ப விசுவாசமானவர், ரொம்ப அன்பானவர், இன்னொரு முகமே இருக்கு பாஷா மாதிரி. முதல்வருடன் ரஜினிகாந்த் இருக்கும் புகைப்படங்களின் அனுபவங்களை பகிர சொல்லி கேள்வி கேட்கப்பட்டதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த் முதல்வருடன் தான் இருந்த அனுபவங்கள் நிறைய இருப்பதாகவும் அதனை நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றும் கூறினார். அது நிறைய இருக்கு தெரிய சொல்றேன். இந்த கண்காட்சி மார்ச் 12ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈழ விடுதலை அரசியல் தொடர்பாக வைகோ குறித்து தாம் தவறாக பேசியதாக எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவரை நேரில் சந்தித்து விளக்கமளித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ் ஈழ விடுதலைக்கான முன்னெடுப்பிற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எதுவும் செய்யவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதாக செய்தி வெளியானது. தனியார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது திருமாவளவன் இதை தெரிவித்ததாக கூறப்பட்டது. ஆனால் தான் பேச மறுத்த விஷயத்தில் வைகோவை தொடர்புபடுத்தி செய்தி வெளியிடப்பட்டதாக திருமாவளவன் ஏற்கனவே விளக்கமளித்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்கு நேரில் சென்று திருமாவளவன் விளக்கம் அளித்தார். அத்துடன் அவரின் உடல்நலம் குறித்தும் விசாரித்தார். அவர் உடனே மிக வருத்தப்பட்டு அண்ணனை பற்றி நான் எவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒண்ணுமே வருத்தப்படல, உங்க மேல எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து பேசிய திருமாவளவன் விடுதலை புலிகளின் எழுச்சி மற்றும் ஈழ விடுதலை அரசியலுக்காக வைகோ செய்த தியாகங்கள் இந்த உலகம் அறியும் என்றார். அந்த உரையாடலில் நான் அந்த இடத்தில் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்பதால் தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டுவிட்டது. என்றைக்கும் தமிழகத்தின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக வைத்து போற்றுகிற நிலையில் நேரில் அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் இது குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சந்தித்தோம். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக மதிமுக உருவெடுக்கும் சூழல் இருந்தும் வைகோவின் ஈழ விடுதலை அரசியலால் அந்த வாய்ப்பை இழந்ததாகவும் திருமாவளவன் சுட்டிக்காட்டினார். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் நிலவும் வெயிலின் தாக்கத்தால் குடிநீர் தேடி யானைகள் கூட்டம் கூட்டமாக சாலையை கடந்த வண்ணம் உள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வனப்பகுதிகள் வறட்சியாக காணப்படுகின்றன. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் குடிநீரை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன. யானைகள் காலை மாலை என சாலையோரங்களில் உலா வந்த நிலையில் தற்போது குடிநீருக்காக மதிய நேரங்களிலும் சாலைகளை கடந்து குடிநீரை தேடிச் செல்கின்றன. முதுமலையிலிருந்து கூடலூர் மைசூர் செல்லும் பிரதான சாலையில் கூட்டமாக யானைகள் சாலையை கடந்து சென்றன. யானைகள் சாலையை கடக்கும் போது வாகன ஓட்டிகள் இடையூறு செய்யக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே அரசு பள்ளியில் மாணவர் கொல்லப்பட்ட வழக்கில் சக மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமை ஆசிரியை உட்பட 3 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அருகே பள்ளியில் சக மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்த மாணவரின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்டது. தொட்டியம் பாலசமுத்திரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தோளூர்பட்டியைச் சேர்ந்த மாணவர் மௌலீஸ்வரன் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். சக மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த மௌலீஸ்வரன் பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவனை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளி மாணவர்கள் 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி கூர்நோக்கு மையத்தில் அடைத்தனர். பள்ளியில் கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை ஆசிரியை ஈஸ்வரி, வகுப்பாசிரியர் ராஜேந்திரன், கணித ஆசிரியை வனிதா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உடற்கூறாய்விற்கு பிறகு குடும்பத்தினரிடம் மாணவரின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் மலரஞ்சலி செலுத்தி மாணவரின் குடும்பத்தினரிடம் 50,000 ரூபாயை நிதி வழங்கினார். இதனையடுத்து மாணவரின் சொந்த ஊரான தோளூர்பட்டிக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்டது. மதுரை ஆவினில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி உற்பத்தியாளர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் ஆவி நிறுவனத்திற்கு உற்பத்தியாளர்களிடமிருந்து 1 லிட்டர் பால் 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனை 40 ரூபாயாக உயர்த்த உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படாததால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தவும் ஆவின் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் தடையை மீறி பால் உற்பத்தியாளர்கள் சனிக்கிழமையன்று பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆவின் நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்தனர். எனினும் கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் மார்ச் 17 அன்று மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். மேலும் உற்பத்தியாளர்கள் குறையை தீர்க்க மாதாந்திர கூட்டம் நடத்த வேண்டும், பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் உயர்த்தும் பட்சத்தில் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் உற்பத்தியாளர்கள் முன்வைத்துள்ளனர். திருவாரூர் அருகே ரவுடியின் இறுதி ஊர்வலத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளரும் தமிழகம் கட்சியின் மண்டல இளைஞரணி செயலாளராக இருந்த பூவனூர் ராஜ்குமார் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2 தினங்களுக்கு முன்பு கமலாபுரம் பகுதியில் வைத்து 8 பேர் கொண்ட கும்பல் ராஜ்குமாரை வெட்டி படுகொலை செய்தது. இதையடுத்து ராஜ்குமாரின் சொந்த ஊரான நீடாமங்கலத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. நேற்று மாலை இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்களில் சிலர் நீடாமங்கலம் வீதியில் இருந்த கடைகளை அடித்து நொறுக்கியதுடன் காவல்துறை வாகனங்களையும் தாக்கினர். வன்முறையில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். வன்முறை தொடர்பாக 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பொது சொத்தை சேதப்படுத்துதல், தகாத வார்த்தைகளால் பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்தாளரும் முன்னாள் IAS அதிகாரியுமான ராஜேந்திரனின் காலாபாணி நாவலுக்கு 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வடகரையைச் சேர்ந்த ராஜேந்திரன் முன்னாள் IAS அதிகாரி. ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பயின்றுள்ள இவர் காலாபாணி நாவலை எழுதி வெளியிட்டார். இந்த நாவலுக்கு 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. விருது விழா டெல்லி கமானி அரங்கில் நடைபெற்ற நிலையில் தமிழில் சிறந்த நாவலுக்கான சாகித்ய அகாடமி விருதை ராஜேந்திரன் பெற்றுக் கொண்டார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ராஜேந்திரன் தமிழர்களின் தியாகம் இந்தியா முழுமைக்கும் தெரிய வேண்டும் என்றார். ஈஸ்ட் ஏசியா முழுமைக்கும் நம்மளுடைய புகழ் பரவி இருந்தது. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் நமக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. நம்மளை பற்றி எதுவுமே தெரியாதனால தான் வந்து பல இடங்களில் நம்மளுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள்லேயே வந்து மற்ற நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்குது. ஒரு ஏறக்குறைய 4 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்குது. தமிழ் ஒன்று தான். சாகித்ய அகாடமி தலைவர் மாதவ் கௌஷிக், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் எழுத்தாளருமான உபமன்யு சட்டர்ஜி உள்ளிட்டோர் முன்னிலையில் விருது வழங்கப்பட்டது. +2 பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவறு செய்தால் மாணவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனை குறித்த விவரங்களை அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் காப்பி அடித்தால் ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை பொதுத் தேர்வு எழுத தடை விதிக்கப்படும். தேர்வறையில் துண்டுத்தாள்களை தன்வசம் வைத்திருந்தால் அந்த மாணவர் எழுதிய அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதுடன் ஓராண்டு தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆள்மாறாட்ட நடவடிக்கை செய்தால் பொதுத் தேர்வு எழுத நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் அம்மாணவர் எழுதிய தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் விடைகளை தவிர்த்து வேறு விஷயங்களை எழுதினால் குறிப்பிட்ட அந்த மாணவர் எழுதிய பாடத்தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களை தேர்வறையிலிருந்து வெளியே அனுப்பினால் 3 ஆண்டுகள் தேர்வெழுத தடை விதிக்கப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை கூறியுள்ளது. வரும் திங்கட்கிழமை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ள சூழலில் மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுக்க தமிழகம் முழுவதும் 3000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலத்தில் கந்துவட்டி தொல்லையால் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அதிக வட்டிக்கு பணத்தை வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மணக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ், இவரது மனைவி விஜயா. லேத் பட்டறை வைத்து நடத்தி வந்த தங்கராஜ் தொழில் வளர்ச்சிக்காக அடகாபுரத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். ஆனால் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தொடர்ந்து வட்டி செலுத்த முடியாத நிலைக்கு தங்கராஜ் தள்ளப்பட்டார். இதனிடையே கடன் தொகையை திருப்பிச் செலுத்தாததால் கந்துவட்டிக்காரர் ராஜா தங்கராஜை தரக்குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த தங்கராஜ் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். கணவர் இறந்த சோகத்தை தாங்க முடியாத அவரது மனைவி விஜயாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கந்துவட்டிக்காரர் ராஜா மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த சித்ரா என்ற பெண் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகளை அடக்க 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். சூப்பர், அழகா, அற்புதமான சூப்பர் மாடு. மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க. நாராயணசாமி மாடு பிச்சைக்கண்ண வழங்கும் ஒரு வெள்ளி காசு. மாடு வெற்றி பெற்ற அழகா தம்பி, அற்புதம், அருமையான காலை, அருமையான வீரர். அழகா வடக்கு மாடு செல்வது கே செல்லப்படி ஒட்ட பரிசு சொப்பமாடு செல்ல வழங்கும் ஒரு கட்டில் நலவட்டப்படி கணேச பிரிவுகள் சிறப்பு எக்ஸலா. வடக்கு மாவட்ட செயலர் கே செல்லப்பண்ணீர் வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு. மாட்டில் ஓட நீங்களும் போறீங்க, ஒழுங்கு பிரதர். அருமையான மாடு. இதேபோல அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசிமகத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அமைச்சர் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். பிடிபடாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் தங்க காசு, சேர், கட்டில், நாற்காலி, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் அறிவிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 600 காளைகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்ட அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. அதன்பின் 1 மாத கால இடைவெளிக்கு பிறகு 2ஆம் அமர்வு தொடங்க உள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் 35 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா, மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாட்டில் சட்டமேலவை அமைப்பதற்கான சட்டத்தை ரத்து செய்யும் மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கேரளாவில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பத்தனம்திட்டாவிலிருந்து பயணிகளுடன் திருவனந்தபுரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ஆலுவாவைச் சேர்ந்த சிலர் சொகுசு காரில் எதிர் திசையில் பயணித்தனர். பத்தனம்திட்டா அருகே உள்ள கோணி பள்ளிப்பாடு இடையே பகல் 1:40 மணியளவில் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. அதிவேகத்தில் வந்த பேருந்து காரில் மோதியதுடன் அருகே இருந்த தேவாலயத்தின் சுவரிலும் மோதியதில் அங்கிருந்த நுழைவு வாயில் இடிந்து நொறுங்கியது. விபத்தில் கார் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் என 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பேருந்தின் முன்பகுதியில் அமர்ந்து பயணித்த இருவரின் தலையில் பலத்த காயமடைந்தது. அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு கோணி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேற்குவங்க மாநிலத்தில் வந்தே பாரத் ரயில் மீது மீண்டும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதில் அந்த ரயிலின் ஜன்னல் சேதமடைந்தது. நேற்று ஹவுரா நகரிலிருந்து நியூ ஜல்பைகுரியை நோக்கி வந்த வந்தே பாரத் ரயில் சென்று கொண்டிருந்தது. முர்ஷிதாபாத் மாவட்டம் ஃபராக்கா என்ற இடத்தில் வந்தபோது இந்த ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ரயிலின் ஜன்னல் உடைந்து சேதமடைந்தது. இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து வந்தே பாரத் ரயில் மீது கற்களை வீசிய நபர்களை தேடி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் இதே ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். அதைத் தொடர்ந்து 2வது முறையாக இந்த ரயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் திட்டம் முதல் முறையாக கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பெங்களூருவில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் 100 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 17,000 பேர் இருப்பதாக கூறினார்.
வாக்குச்சாவடிக்கு வர முடியாத 80 வயதிற்கு மேற்பட்டோரும் மாற்றுத்திறனாளிகளும் 12D படிவத்தை பயன்படுத்தி வீட்டிலிருந்தபடி வாக்களிக்கலாம் என குறிப்பிட்டார். மேலும் பள்ளிகளில் அதிக அளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் எனவும் அங்கு குடிநீர், மின்விளக்குகள், கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் கூறினார். அவை தேர்தல் முடிந்த பின்னரும் இருக்கும் வகையில் நிரந்தரமாக அமைக்கப்படும் எனவும் அது பள்ளி குழந்தைகளுக்கு தேர்தல் ஆணையம் அளிக்கும் பரிசு எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். டெல்லியில் ஹோலி பண்டிகையின் போது ஜப்பான் நாட்டு பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை ஹோலி பண்டிகையை கொண்டாட வந்த ஜப்பான் நாட்டு பெண் மீது வண்ணப்பொடிகளை தூவியும் அவர் தலையில் முட்டையை உடைத்தும் இளைஞர்கள் சிலர் அத்துமீறினர். இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் இந்த செயல் தன்னை மனதளவில் மிகவும் காயப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் ட்வீட் செய்தார். இதனிடையே ஜப்பான் பெண்ணை துன்புறுத்தப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்க காவல்துறைக்கு டெல்லி மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் அத்துமீறிய நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் மகளிர் ஆணையம் வலியுறுத்தியது. இந்நிலையில் வீடியோ ஆதாரங்கள் மூலம் சிறுவன் உட்பட 3 பேரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த ஜப்பான் பெண் தற்போது வங்கதேசம் சென்றுவிட்டதாகவும் சாதாரண மனநிலைக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெள்ளப்பெருக்கால் பர்க்டவுன் பகுதியில் வசித்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். குடியிருப்புகள், சாலைகள், வயல்வெளிகள் என எந்த வித்தியாசமும் தெரியாத வகையில் அனைத்து இடங்களும் தண்ணீர் சூழ்ந்து காட்சியளிக்கின்றன. இதனால் மின் விநியோகம் தடைபட்டுள்ளது. ஒரு வாரத்திற்குள் 20 முதல் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆல்பர்ட் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அதையொட்டிய பகுதியில் வசிப்பவர்களை வெளியேற்றியுள்ள மீட்புப் படையினர் வேறு யாரேனும் உதவிக்கு காத்திருக்கிறார்களா என ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தனர். அமெரிக்கா, கனடாவை தொடர்ந்து பெல்ஜியத்திலும் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் டிக்டாக் செயலி குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் விஸ்வரூப வளர்ச்சியை அடைந்தது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக முதலில் டிக்டாக் செயலி பயன்படுத்த தடை போட்டது இந்தியா. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் டிக்டாக் செயலியை பயன்படுத்த தடை உத்தரவு பிறப்பித்தது. தற்போது அந்த வரிசையில் பெல்ஜியமும் இணைந்துள்ளது. பெல்ஜியம் நாட்டின் அரசு அலுவலகங்களில் அரசுக்கு சொந்தமான கணிப்பொறி, செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களில் டிக்டாக் செயலியை வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் அலெக்சாண்டர் டி க்ரூ கூறுகையில், டிக்டாக் செயலியால் அபாயம் இருப்பதாக பெல்ஜியம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்திருப்பதாகவும் டிக்டாக் செயலியால் பெறப்படும் தகவல்களை சீனா உளவுத்துறைக்கு வழங்க பைடான்ஸ் நிறுவனம் ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள டிக்டாக் நிறுவனம், பெல்ஜியம் பிரதமர் கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என தெரிவித்துள்ளது. கொரோனாவை போல காய்ச்சலுக்கும் ஊரடங்கை அமல்படுத்தலாமா என சீன அரசு ஆலோசித்து வருகிறது. சீனாவில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்ற அச்சம் அந்நாட்டு மக்களிடம் எழுந்திருக்கிறது. சீனாவில் கடந்த 2019 ஆண்டு இறுதியில் கொரோனா வைரஸ் பரவல் முதன்முறையாக கண்டறியப்பட்டது. கடுமையான கட்டுப்பாடுகள் மூலம் கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பிய நிலையில் தற்போது சீனாவில் வைரஸ் காய்ச்சல் பரவ தொடங்கியுள்ளது. ப்ளூம்பர்க் அளித்த தகவலின்படி சீனாவில் கடந்த வாரம் 25.1 விழுக்காடாக இருந்த காய்ச்சல் பாதிப்பு 41.6 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது. கொரோனாவை போன்று வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். நோய் பரவலை கட்டுப்படுத்த கொரோனாவிற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை கொண்டுவர சீன அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியானது. இது அந்நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வைரஸ் காய்ச்சலுக்காக ஊரடங்கை அமல்படுத்த நினைப்பது தேவையற்றது எனவும் தடுப்பூசி போடுவதை அதிகரித்தாலே போதுமானது என்றும் சீன மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் ஓய்வூதிய சீர்திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போர்னே ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். 2030 ஆண்டிற்குள் ஓய்வு பெறும் வயதை 62 64 உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் 2027 ஆண்டு முதல் 43 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் மட்டுமே முழு ஓய்வூதியத்தை பெற முடியும். இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போக்குவரத்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாரிஸில் அரசு ஊழியர்களின் போராட்டம் மீண்டும் வெடித்திருக்கிறது. On vous propose de chanter la chanson 14 pour l'animation des manifs. La chanson numéro 14, c'est un air qui nous vient de Bretagne évidemment. 62 ans, c'est abusé, c'est 60
சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகளை எரித்தும் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஆலோசனை குழுவில் மேலும் 2 இந்தியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு தனது நிர்வாகத்தில் இதுவரை 130க்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியுள்ளார். தற்போது தனது நிர்வாகத்தில் ஆலோசனை குழு உறுப்பினராக 14 பேரை ஜோ பைடன் நியமித்திருக்கிறார். அவர்களில் ரேவதி அத்வைதி, மனிஷ் பாப்னா ஆகியோர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். பிளெக்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ரேவதி அத்வைதி மின்சாதன உற்பத்தி துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்திருப்பதாகவும் தற்போது அவர் உலகின் சக்தி வாய்ந்த பெண் தொழில் அதிபர்களில் ஒருவராக திகழ்ந்து வருவதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. இயற்கை வளங்கள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியான மனிஷ் பாப்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வணிகம் மற்றும் அரசியல் பொருளாதார வளர்ச்சியில் முதுகலை பட்டங்களையும் MITயில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இளங்கலை பட்டமும் பெற்றவர். சுற்றுச்சூழல் மற்றும் மனித வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் ஆராய்ச்சி அமைப்பான உலக வள நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். நடிகர் விஜய் நடிக்கும் லியோ படத்தில் பிரபல பாலிவுட் நட்சத்திரமான சஞ்சய் தத் நடிக்க தொடங்கியுள்ளதை படக்குழு வீடியோவாக வெளியிட்டு விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் லியோ படத்தின் படப்பிடிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெறுகிறது. இப்படத்தில் முதற்கட்டமாக இயக்குநர் மிஷ்கின் நடித்த நிலையில் அடுத்த கட்டமாக பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் இணைந்துள்ளார். படப்பிடிப்பு தடத்திற்கு வந்த சஞ்சய் தத்திற்கு லியோ படக்குழு உற்சாக வரவேற்பு அளித்தது. சஞ்சய் தத்தை நடிகர் விஜய் வரவேற்று அவருடன் அமர்ந்து தேநீர் அருந்தி திரைப்படம் தொடர்பாக விவாதித்தனர். நடிகர் சஞ்சய் தத் முதல் முறையாக நடிக்கும் நேரடி தமிழ் திரைப்படம் லியோ என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தையால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டேன் என டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி மாலிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மகளிர் ஆணையம் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சுவாதி மாலிவால் பங்கேற்று பேசினார். அப்போது சிறுமியாக இருந்தபோது தனது தந்தை பாலியல் தொல்லை அளித்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். சிறுமியாக இருந்தபோது தனது தந்தை அடிக்கடி அடித்து துன்புறுத்துவார் என்றும் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் அவர் கூறினார். இதனால் அவர் வீட்டிற்கு வந்தாலே தான் அச்சமடைந்து விடுவேன் எனவும் கட்டிலுக்கு கீழ் மறைந்து கொள்வேன் எனவும் குறிப்பிட்டார். தந்தையை பற்றிய பயத்துடனே பல இரவுகளில் தூக்கமின்றி தவித்ததாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு சிறு வயதில் தனது தந்தையால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறிய நிலையில் டெல்லி மகளிர் ஆணைய தலைவரும் இதே போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இத்துடன் சூப்பர் 60 செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.